கட்சியும் ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க. தாவேகா, பாஜக, திமுக அப்படின்னு. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டீமுக்கும் தாவேகாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி டீமுக்கும் அடிப்படையிலான வேறுபாடுகள் ஏதேனும் இருக்கா? அவங்கெல்லாம் வந்து நேரடியாக திமுகவின் தேர்தல் பணிமனைகளுக்கே போயிருக்காங்க. சில இடங்கள்ல வந்து மாவட்ட செயலாளர்களே வந்து இவர்களுக்கு வந்து இவங்க அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றது தாவேகா டீம்ல இருந்து யாரோ ஒருத்தர் போய் பார்த்துருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க, தாவேகாவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்கல்ல. அந்த அந்த இடைப்பட்ட மீடியேட்டர் யாரா இருந்தாங்க? தாவேகாக்குள்ள இருந்தே இருந்தாங்க. திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் அவர்களோட தொகுதி. அங்கே அவர் இந்த முறை தோற்று இருக்கார். அவரோட ஜெயிச்சவர் வந்து நாவல்பட்டு விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அன்பில் மகேஷ் உடன் இருந்தவர். தேர்தலுக்காக கட்டமைக்கப்பட்டது, ஒரு நாளில் கட்டமைக்கப்பட்டது, ஒரு வருடத்தில் கட்டமைக்கப்பட்டதில்லை. இது ஒரு நீண்ட கால ப்ராசஸாக நடந்துட்டு இருந்தது. இந்த நேரத்தில் ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கணும். ஒரு விஷயம் அவர் பேசுகிறாரு, அங்கே கைத்தட்டல் வருது அல்லது வந்து எழுச்சி வருதுன்னா அதுக்கு வந்து ட்ரோன் ஷாட் காமிக்கணும். அவர் பேசும்பொழுது சைட் ஃப்ரேம் காமிக்கணும். கையை தூக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஃப்ரேம் காமிக்கணும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் பேசவே இல்லை. ஆனால் பேசாமல் இருக்கும்பொழுது அவருக்கான சென்டிமெண்ட் அதிகம் இன்னும் பீக்கில் போகுது. ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ என்னென்னா அப்படியே ரோல் ரிவர்ஸ் ஆகுது. நெகட்டிவ் எப்பப்பெல்லாம் அவர் பேசுகிறாரோ அப்பப்பெல்லாம் நெகட்டிவ் ஆகுது. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டிஜிட்டல் சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரபாகர் தமிழரசு. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் அவர் எழுதியிருக்கக்கூடிய தாவேகா வெற்றி சாத்தியமானது எப்படி என்பது தொடர்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையை பற்றி தான் இன்றைய நேர்காணலில் பேச இருக்கிறோம். பேசுவதற்காக கட்டுரையின் ஆசிரியரே வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா எப்படி ஜெயிச்சாங்க, எதனால இந்த வெற்றி சாத்தியமானது அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்கட்சிகள்லாம் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. எதனால் சாத்தியமானது இந்த கட்டுரை ஒவ்வொரு பாயிண்டாக விளக்குது. மிக முக்கியமாக அவங்க சொல்றது என்னன்னா, தாவேகாவோட வாரும் நன்றாக செயல்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்றீங்க. ஒவ்வொரு கட்சியும் ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க. தாவேகா, பாஜக, திமுக அப்படின்னு. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டீமுக்கும் தாவேகாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி டீமுக்கும் அடிப்படையிலான வேறுபாடுகள் ஏதேனும் இருக்கா? இவங்களுடைய ஒர்க்கிங் எப்படி இருந்தது, அவங்களுடைய வேலை எப்படி இருந்தது? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க பல்வேறு கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாநிலங்களில் இருக்க வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணியிருக்கலாம். இப்போ தாவேகாவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கட்சிக்கும் வரும்பொழுது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அந்தந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாநிலத்துக்கு ஏற்றது போல் மாற்றிக்கிட்டே வருவாங்க. இங்கே அடிப்படையில் ஒரு பெரிய மாற்றம்ன்றது ஒரு கீவேர்டாக இருக்கனால அதுக்காக பயன்படுத்தலை. பட் ஆனால் இவங்க ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் பார்த்தா எல்லாருமே வந்து பெரும்பாலும் 30 வயதுக்கு கீழே இருக்காங்க. அதில் களத்தில் வேலை பார்த்தவர்களும் 25 வயதுக்கு கீழானவர்கள். ஆனால் அவங்க எல்லாம் 25 வயசுன்றக்காக வயசு கம்மி அப்படின்றக்காக அவங்கள குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லாரும் வந்து 2 டிகிரி, அதாவது 2 டிகிரி இந்த சென்ஸ் ரெண்டுமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கில் அதில் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணணுன்றக்காக அவங்களாம் படித்தவங்க. அவங்கள தான் வந்து பெரும்பாலும் களத்தில் இருக்காங்க. இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சீனியர் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி ஆட்கள் நிறையா அங்கே பணியமர்த்திருக்காங்க. இவங்க வந்து ரிலேட்டிவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃப்ரெஷர்ஸை வந்து அதிகமாக எடுத்திருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்க எல்லாரும் அவங்க கட்சி சார்ந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஒரு யூகம் வைப்பாங்க. அந்த யூகமில் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக தான் பெரும்பாலும் இருந்திருக்கு. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி ஆர் சென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ராட்டஜின்றது தான் பெரும்பாலும் இருந்திருக்கு இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு. அது ஒரு தேர்தலுக்கும் மாறும். ஆனால் இவங்க என்ன பண்ணி தொகுதியாக வந்து அதை பிரிச்சிருக்காங்க. இந்த ஒரு தொகுதிக்கும் என்னென்ன பண்ணணும், ஒரு தொகுதியில் யார் யார் இருக்கா, ஒரு தொகுதியில் இருக்க எதிர்ப்புகள் எப்படி அப்படின்னு. நம்ம இது நாள் வரைக்கும் தாவேகா வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு பெரும்பாலும் எல்லாரும் சொன்னதோ அல்லது கணித்து கொண்டிருந்த காரணம் என்னென்னா, எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் வாங்குறவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ இங்கே எதிர்ப்பு வாக்குகளே வந்து பிரியும் போது திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் தான் பிரியுது. அங்கே அதிமுக எதிர்ப்பு வாக்குகள்ன்றது வந்து அதுவும் பிரிகிறப்போ அது இயல்பாகவே அந்த வெற்றி வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் பார்க்கப்பட்டது. இன்னொன்று ஒரு மும்முனை போட்டியில் இயல்பாகவே அதுவும் வந்து ஆன்டி இன்கம்பன்சி, வெறும் ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று, இன்னும் ஆன்டி டிஎம்கேன்றது வேறு, ஆன்டி இன்கம்பன்சின்றது வேறு. ஆன்டி டிஎம்கே ஓட்டும் 2ஆக பிரியும், ஆன்டி இன்கம்பன்சியும் 2ஆக பிரியும். அப்படின்றதுனால பெரும்பாலும் விஜய்க்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும், குறைந்த சதவீதத்தில் எடுப்பார் அப்படின்னு கணிக்கப்பட்டது. அவங்க அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அதை லேயர் பை லேயராக உள்ளே போய் அந்த ஆன்டி இன்கம்பன்சி கன்சாலிடேட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கன்சாலிடேட் பண்ணதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு ஓட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அது ஒன்று தான் காரணம் நம்ம சொல்ல முடியாது. பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணி வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை 2ஆக பிரியாமல் அதை தங்களுக்கு வருவதற்காக ஒரு வடிகால் மாதிரி அவங்களே அதை பிளான் பண்ணியிருக்காங்க தொகுதி பை தொகுதியாக.
இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. இது எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடியது தான். அவங்களோட எதிர்ப்பு வாக்குகளை சிந்தாமல் சேராமல் இங்கே எடுக்கணுன்றது ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஆனால் அவங்க கான்ஸ்டன்சி பை கான்ஸ்டன்சியாக இது அது ஒரு ஒட்டுமொத்த ஃபார்முலாவாக இருக்கும். ஓவரால் ஸ்டேட்டுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து தொகுதிக்கான ஒரு ஒரு ஃபார்முலாவை டிவைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது அவர் மீது தனிப்பட்ட முறையில் அல்லது அவருடைய நிர்வாகத்தின் மேலே வந்து கோபம் இருந்திருக்காது. அவர் மீது ஒரு நன்மதிப்பு இருந்திருக்கும். ஆனால் லோக்கலில் இருக்க அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா, மண்டல லெவலில் இருக்க அமைச்சர்கள் இருப்பாங்க, அங்கே மாவட்டத்தில் இருக்க கேண்டிடேட் இருந்திருப்பார், மாவட்ட செயலாளர்கள் இருந்திருப்பாங்க. தென் மாவட்டத்தில் இல்லை டெல்டா மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு ஆன்டி இன்கம்ஸ் அங்கே இருக்கும். அது ஒன்று. அது போக கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல, கோஷ்டி புசல்னு சொல்லுவாங்க. இதில் அரசியலில் கோஷ்டி புசல் இருக்கும், கட்சிக்குள்ள கோஷ்டி புசல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஃபேக்ஷனலிசம்னு சொல்லுவாங்க. ஒரு இவருக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது 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 ஒரு ஒரு ஃபேக்டர். இன்னொன்று, அந்த கோஷ்டி புசல் வெளியே தெரியாமல் ஒன்று இருக்கும். ஒரே அணியில் இருப்பாங்க, ஆனால் ஒரே அணியில் இருந்துமே வந்து மேலே இருக்கிற ஒரு வளர்ச்சி வந்து அடுத்து இருக்கவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அல்லது அவருடனே அவர் வந்து உடன் இருந்து கொண்டே மறைமுகமாக தலைமையிட்ட பேசி போட்டிடுறதுக்காக வாய்ப்பு கேட்கறதாகட்டும், மறைமுகமாக லாபி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கே இருந்தால் அவங்ககிட்ட பேசி அங்கே களத்தில் வேலை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட கடந்த வருடம் ஜூன் மாதத்துலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறவங்க இந்த இதெல்லாம் வந்து ப்ரொஃபைலிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் மேப்பிங் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வாய்ப்புகள் இருப்பாங்க அப்படின்னு. எப்படி பண்ணியிருக்காங்க இதெல்லாம்? உதாரணத்துக்கு திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் அவர்களோட தொகுதி, அங்கே அவர் இந்த முறை தோற்று இருக்கார். அவரோட ஜெயிச்சவர் வந்து நாவல்பட்டு விஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அன்பில் மகேஷ் உடன் இருந்தவர். அவர் கூடயே தான் வேலை பார்த்துருக்காரு, கூடயே தான் இருந்திருக்காரு. அவர் கூடயே இருந்து ஆனால் அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு எண்ணம் இருந்திருக்கு. அப்படி நம்ம தனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு அவர் தனக்கு வாய்ப்பு வேணுன்றது ஒரு பக்கப்புறம். ஆனால் அவங்க அமைச்சர் தொகுதின்றனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இந்த முறை அவர் தோற்றாருன்னா அடுத்த முறை நம்ம இந்த தொகுதியாவது பெற்று வர முடியும். அல்லது இந்த முறை அவர் தோற்றாருன்னா நம்மளும் கொஞ்சம் சேர்ந்து அவர் கூட ஏதாவது டஃப் கொடுக்கலாம், அல்லது ஒரு போட்டியிடறதுக்கான சூழல் இல்லலாம், அல்லது நம்மளும் நமக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கலாம். ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் அவரோட ஒட்டுமொத்தது வந்து அவர் இந்த முறை ஜெயிக்கக்கூடாது அல்லது அவர் தோற்கணும் அப்படின்ற எண்ணமாக தான் இருந்திருக்கு. அவர் மீது ஏதோ ஒரு வகையில் ஒரு வன்மமோ கோபமோ ஒரு அதிருப்தியோ இருந்திருக்கு அப்படின்றத இவங்க களத்தில் போய் இந்த கிரவுண்டுக்கு போன டீம் வந்து அதை பார்த்துருந்துருக்காங்க. அதுலேருந்து இது ஒரு உதாரணம். இதே போல் சோழவந்தான் கருப்பையா அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா, அவர் அதிமுகவில் சீட்டு கேட்டிருக்காரு. சீட்டு கேட்டது கிடைக்கல அவருக்கு. அதோடு அந்த அதிருப்தி முடியல. சீட்டு கேட்டால் கிடைக்கல அப்படின்றது பல பேர் முயற்சி பண்ணுவாங்க, கிடைக்காம போகும். அங்கே என்ன நடக்குது, அவர் கட்சி நிதிக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கட்சி கொடுக்குறதுக்காக சென்னை கொண்டு வந்திருந்திருக்காரு. அந்த குறிப்பிட்ட தொகை வந்து அது வாய்ப்பு கிடைச்சா கொடுக்கலாம் அப்படின்றது தான் இதாக இருந்திருக்கு. அந்த தொகையை வந்து அவர் கொடுக்கல, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றனால அவர் திரும்ப அதை எடுத்துகிட்டு போகும்பொழுது போகும் வழியிலையோ அல்லது அங்கே சென்றதுக்கு பிறகு தேர்தல் பறக்கும்படியினர் சரியாக அந்த எவ்வளோ ரூபாய் கொண்டு போனாரோ அந்த ரூபாயை கரெக்டாக பறிமுதல் பண்ணிடுறாங்க. இப்போ அவருக்கு இயல்பாக என்ன சந்தேகம் வருதுன்னா, இது கட்சியில் இருக்கிற நபருக்கு மட்டும்தான் தெரியும், நான் பணம் கொடுக்க வரேன்றதோ என்கிட்ட இந்த ரூபாய் இந்த இடத்துல இருக்குன்றதோ கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போ அது கரெக்டாக தேர்தல் ஆணையமோ இல்லை பறக்கும்படியோ அதை வந்து பறிமுதல் பண்ணுறாங்க, சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கட்சியில் இருக்க யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் இந்த வேலை நடந்திருக்கு அப்படின்ற அதிருப்தியும் அவருக்கு தானாக எழுது. அப்போ தான் அவருக்கு ஒரு கோபம் வரும்ல, என்னையே இப்படி பண்ணிட்டீங்களே, நான் வந்து நான் அவங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஒரு சீற்றம் வரும்ல, அந்த நேரத்துக்கான ஒரு எமோஷனல் ட்ரிகர் ஆகும்ல. இது அவங்க வந்து பயன்படுத்திட்டு அடுத்த நாள் மறுநாள் காலை வந்து வேட்பாளர் அறிவிக்க வேண்டியது. 11 மணிக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க தாவேக்கால. முந்தின நாள் இரவு 9 மணி 8 மணி 9 மணிக்கு பிறகு தான் அவர் இங்கே மதுரையிலேருந்து ஃப்ளைட் எடுத்து சென்னை வந்து தாவேக்காலேருந்து அழைப்பு வருது. அதை வந்து அவரும் பயன்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து முன்னணி நிர்வாகிகள் ஜான் ஆரோசாமி ஆகட்டும், புசியானந்த் அவர்களாகட்டும், இவங்களெல்லாம் சந்திக்கிறாரு. ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று நடக்குது. அதற்கு பிறகு நீங்கள் தான் நாளை கேண்டிடேட்டு, இங்கே தங்கிடுங்க, நாளை காலைல அறிவிப்பு வருன்றாங்க. காலைல 11 மணிக்கு அறிவிப்பு வருது. இது உதாரணம். இது வந்து கடைசி இது வந்து அவங்க ஏதோ அவர் வந்தார், அவர் அரவணைச்சிக்கிட்டாங்கன்றது இல்லை. அவங்க என்ன இந்த ஒரு வருடமாக பண்ணும் பொழுது இந்த தொகுதியில் யாருக்கெல்லாம் திமுகவில் வாய்ப்பு இருக்குது, அதிமுகவில் யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு யாரெல்லாம் கோர்றாங்க, அதில் வந்து யாருக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம், கிடைக்காதவங்க யார் வந்து வெளியே போகிறதுக்கான சூழல் இருக்குது, யார் வந்து அதிருப்தியில் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அதில் பொட்டன்ஷியலான யார், ஜென்யூனான பொட்டன்ஷியல் ஆள் யார், இவங்க வந்து சரியான கேண்டிடேட் நமக்கு அப்படின்னு எதை வச்சு அவங்களுக்கு சரியான கேண்டிடேட்னு ஒருத்தர். அவங்களுக்கு வந்து கேண்டிடேட் வந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள் தான் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கான கேண்டிடேட் கிடைக்காத பட்சத்தில், அல்லது அவங்க எதிர்பார்க்கிற அல்லது அவங்க ஒரு வரையறை வச்சுருப்பாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. பெரும்பாலும் எந்த தொகுதியிலுமே இந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அறுதிட்டு சொல்ல முடியாத சூழலில் அவங்க வந்து பெரும்பாலும் மாவட்ட செயலாளர் தான் போடுறது டிஃபால்ட். அதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அப்போ மாவட்ட செயலாளர் இருந்து அங்கே என்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க.
அப்போ ஒரு சிலர் வந்து அங்கே என்ஜிஓ அவங்க விஜய் மக்கள் இயக்கமாக இருக்க பிறந்தே ஒர்க் பண்ணவங்களா இருப்பாங்க. இல்லை இவர் வந்து விசிபிலிட்டி இவருக்கு கம்மி, இவருக்கு சோஷியல் மீடியாவில் விசிபிலிட்டி ஜாஸ்தி, ஆனால் களத்தில் கம்மி, சிலருக்கு இந்த ஸ்டடி எடுத்து வச்சிருக்காங்க. அப்போது அங்கே எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான வீக் இருக்கோ அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ இவங்கெல்லாம் இருப்பாங்க. திமுகவில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வெளியே வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் அதிருப்தியாக இருக்கவங்க எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சூழல் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஜென்யூன் கோபம் இருக்கும்ல. என்னை வந்து நீங்கள் ரொம்ப சோதிச்சிட்டீங்க. உதாரணத்துக்கு ஆம்ஸ்டாங் பொற்கொடி ஏடிஎம்கேல எப்படி இது போட்டி வச்சாங்களோ அதே போல் அருள் ஆறுமுகம் நம்ம இந்த சேலம் 8 வழிச்சாலைக்காக போராடினவர், விவசாயிகள் பிரச்சனைக்காக போராடினவர். அவர் திமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது போராட்டம் நடத்தினார் அவினாஷ் ஈரோட்டில். அப்போ அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே நேரில் போய் அவருக்கு ஆதரவுலாம் தெரிவித்தார். அவங்களே தான் பின்னாட்களில் வந்து குண்டர் சட்டத்தில் எல்லாம் உள்ளே அடைச்சாங்க. அப்போ அவருக்கு இருந்த கோபம் வந்து ஏவா மேலே அவருக்கு மேலே கோபம் இருக்குது. அப்போ ஜென்யூன் கோபம் இருக்கும். இவர் எதிராக நிறுத்தினா இவர் விலை போக மாட்டார், இவர் எந்த வகையிலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது, அந்த கோபம் காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது அப்படின்றப்போ அவர் சூஸ் பண்ணுறாங்க. அவர் சூஸ் பண்ணால் அவரும் நானும் நிற்கிறேன்னு சொல்லி அவரும் போட்டிடுறாரு. ரொம்ப சொற்பமான வாக்குகளில் தான் அவர் தோல்வி விடுறாரு. ஏவல் அவர்கள் ஆப்வியஸ்லி ஜெயிச்சிடறாரு. ஆனால் வாக்கு வித்தியாசம்ன்ற ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மாதிரி ஜென்யூனான கோபங்கள் இருக்கிற அதிருப்தி இருக்கவங்க அப்படியான ஆட்களை வருவடை பண்ணுறப்ப தான் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் நடக்குது. அதில் சிலர் வந்து வேட்பாளராகவே வர்றது தயாராக வந்தவங்களில் தான் ஒரு அருள் ஆறுமுகம். ஆனால் வேட்பாளராக வராமல் வெளியிருந்து ஆதரவு தர்றோம். வெளியிருந்து ஆதரவுன்ற என்னென்னா, நாங்கள் எந்த கட்சியில் பயணிக்கிறோமோ அங்கேயே பயணிக்கிறோம், ஆனால் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அந்த தகவல் நாங்கள் கொடுக்குறோம், அல்லது வந்து களத்தில் வேலை பார்த்து தர்றோம் அப்படின்ற மாதிரியான வேலை அதிமுக கட்சியில இருந்தே பண்றாங்க. பின்னாட்கள் அவங்க வந்து கட்சியில் இணைஞ்சிருக்கலாம். சிலர்லாம் வந்து தேர்தல் முடிவுகளுக்கு முன்ன இணைஞ்சிருக்காங்க, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி இணைஞ்சிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் நிறைய பேர் இணையிறது. இந்த மாதிரியான இதுவும் நடந்திருக்கு. இவங்க அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றது தாவேகா டீம்ல இருந்து யாரோ ஒருத்தர் போய் பார்த்துருக்காங்க, அதிருப்தியில இருக்காங்க, தாவேகாவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்கல்ல. அந்த அந்த இடைப்பட்ட மீடியேட்டர் யாரா இருந்தாங்க? தாவேகாக்குள்ள இருந்தே இருந்தாங்களா? தாவேகாக்குள்ள இல்லை யாரும். இது வந்து தாவேகோட வார் ரூம், அந்த வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ்ன்றது தான் அதை ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக முன்னாடி இருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்றப்பவே அப்போ தான் இந்த நிறுவனத்தை தொடங்குறார். நிறுவனம் தொடங்குறப்போ அவர் தான் அதுக்கு தலைமையாக இருக்காப்புல, அவர் தான் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காப்புல. விடுதலை சிறுத்தைகளுக்காக 2-3 மாநாடுகள்லாம் கூட அவர் தான் பிளான் பண்ணி நடத்தியிருக்காப்புல. அதே போல் அவருக்கு அடுத்தபடியாக சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தலைமை பொறுப்பில் இருப்பாங்களே அவங்களாம் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களாம் இல்லை. அந்த நேரத்தில் ஆரம்பித்த நேரத்தில் இருந்தவங்களாம் இப்போது இல்லை. அப்போது ஒரு தாவேகாக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு புதிய அணியை உருவாக்கணும்னு உருவாக்குறாரு. அந்த அணியில் உருவாக்குறப்ப தான் கபில் சாஹூ அப்படின்றவரை பணியமர்த்துறாரு. அவர் விஓசி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்குள்ளே இருக்க சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் ஃபீல்டு டீமை என்கேஜ் பண்ணுறாரு. சர்வே எடுக்கிறதாகட்டும், அல்லது வந்து கிரவுண்டில் வந்து கான்ஸ்டன்ட் தொகுதிகள் நிலவரம் எடுக்கிறது, மாவட்ட செயலாளர்கள் பற்றின ரிப்போர்ட் எடுக்கிறது, பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, கேஸ்ட் டேட்டா எடுக்கிறது, டெமோகிராஃபி, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் அவர் தான் அதை பண்ணுறாரு. அப்போது இந்த கபில் சாஹூ தலைமையில் ஏறத்தாழ தோராயமாக ஒரு 40 பேர், 40க்கும் குறைவானவர் தான். அதில் 31 பேர் ஏறத்தாழ வந்து களத்தில் பணியாற்றுறவங்க. அவர்களுக்கு தலைமையாக மண்டல தலைமைகள் இருப்பாங்கள்ல, மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம், டெல்டா, சென்னை அப்படின்னு ஒரு மண்டலத்துக்கும் ஒரு தலைமை இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லீடர். இப்படியாக தான் அந்த கட்டமைப்பு இருக்குது. அப்போ இந்த கிரவுண்டில் வேலை பார்க்குற ஃபீல்டு டீம் அப்படின்றவங்க அவங்க உள்ளுக்குள்ளே வச்சிருக்க டெசிக்னேஷன் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், லோக்கல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் லோக்கல் கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நியமிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நேரடியாக திமுகவின் தேர்தல் பணிமனைகளுக்கே போயிருக்காங்க, அதிமுக தேர்தல் பணிமனைகளுக்கு போயிருக்காங்க. இவங்க யாரும் கண்டுபிடிக்கலையா இது வந்து தாவேகா குரூப் அப்படின்னு? எப்படி இவங்கெல்லாம் வந்து மாணவர்கள், அதாவது இவங்களாம் இளைஞர்கள் தான். இல்லை, இன்னொன்று இவங்களுக்கு கட்சி அடையாளம் கிடையாது. இவங்களுக்கு கையில் ஐடென்டிட்டி வேலை பார்க்குறது அங்கே, ஆனால் அதற்கான அடையாளம் எதுவுமே இருக்காது. இப்போ நம்மளே பத்திரிகையாளர் அமைப்பு மாதிரி போவாங்க. இப்போ நம்ம பத்திரிகையாளராக இருக்கோம், ஐடி கார்டு காமிச்சாதான் இல்லை, ஐடி கார்டு இல்லாதப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் எல்லாரும் கேட்டுக்க போகிறாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாரும் களத்தில் வேலை பார்க்குறப்போ அவங்க அதிமுக மாவட்ட அலுவலகங்களுக்கு போயிருக்காங்க, திமுக மாவட்ட அலுவலகங்களுக்கு போயிருக்காங்க, தேர்தல் பணிமனைகளுக்கு போயிருக்காங்க. தேர்தல் பணிமனைகள்லாம் இப்போ சமீபத்தில் எலெக்ஷன் அறிவிப்புக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. ஆனால் மாவட்ட கட்சி ஆஃபீஸ்க்கு நேரடியாக போயிருந்திருக்காங்க, மாவட்ட செயலாளர்களை சந்திச்சிருக்காங்க, திமுக மாவட்ட செயலாளர்கள் சந்திச்சிருந்திருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்க பிற ஒரு அணிகள் இருக்கும், அங்கே எந்த அணி ஸ்ட்ராங்காக இருக்குது, யார் ஸ்ட்ராங் லீடர்ன்றப்போ அவங்கள சந்திச்சிருக்காங்க. அவங்க சந்திக்க முடியாத நேரங்களில் வந்து உடன் இருந்தவர்களை சந்திச்சிருந்திருக்காங்க. அப்படி சந்திக்கிறப்போ கலெக்ட் பண்ண தரவுகளில் தான் இதை ஒட்டுமொத்தமாக ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராசஸ். ஆனால் இதை ஏன் வந்து அதிமுகவும் திமுகவுக்கும் தெரியல அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யுகம், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபேர்ம்ஸ் எல்லாம் வர்றது வந்து இந்த எல்லா காலங்களையும்லாம் இல்லை, 2016 தான் அது வந்து வர ஆரம்பிக்குது. இன்னும் சொல்லணும்னா, இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும், 2014
பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்ற ஒரு இதுவே உள்ளே கொண்டு வர்றாங்க. 2016 தான் தமிழ்நாட்டுக்கு அது அறிமுகமாகுது. 2016 தேர்தலில் திமுகவிற்காக சுனில் கனுகுலு அவர் பணியாற்றுறாரு. இந்த பக்கம் எடுத்தோம்னா இங்கே இந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. அது தமிழ்நாட்டுக்கு புதுசுன்றதை விட தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் சொல்லப்போனால் பல தகவல்கள் அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே வராது. டாப் லீடர்ஷிப்போடு அது நின்றுடும். அந்த நிறுவனங்கள் பண்ணுற அறிக்கைகளோ, அவங்க பண்ணுற சர்வே ரிப்போர்ட்ஸோ, அவங்க எடுத்திருக்க கள நிலவரங்களோ, அது வந்து டாப் லீடர்ஷிப்பை தாண்டி அடுத்த 2வது லேயருக்கே வராது. இப்போ இதனால் என்ன ஆயிடுது, இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர முடியாது. டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தால் அதில் ஸ்ட்ராட்டஜியே இருக்காது. எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும்னா அது திரும்பவும் ஒரு கட்சிக்கான ஒரு இன்னொரு பேரல் கட்சி மாதிரி ஆயிரும். அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சினால இப்போ களத்தில் என்ன ஆயிடுது, களத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் யாரையும் அனுமதிக்காது, யார்ட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்றதாவது கடத்தணும். ஆனால் அதையுமே முழுசாக கடத்தினா அது அவங்களுக்கே, அந்த நிறுவனங்களுக்கே பாதிப்பாக இருக்கும். இப்போ என்ன நடக்குது, களத்துக்கு அவங்க போகிறப்போ சில இடங்களில் இயல்பாகவே வந்து ஓகே ஸ்டூடெண்ட்டு தான் போல். உதாரணத்துக்கு வட மாவட்டங்களில் சில மாவட்டங்களுக்கெல்லாம் விழுப்புரமோ அல்லது கள்ளக்குறிச்சியோ அல்லது வந்து கடலூர் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு போகிறப்போ அங்கே இயல்பாக அவங்களுக்கு இந்த அளவுக்கான எக்ஸ்போஷர் இல்லை. அங்கே இருக்க தலைமை இருக்குது, தலைமையில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க, யார் வேலை பார்த்துட்டு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு புரியுதே ஒழிய இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் நிறுவனம் இருக்கும் அப்படிலாம் அவங்களுக்கு தெரில. அப்போது இந்த மாதிரியான ஒரு ரூரல் ஏரியாக்கெலாம் போகிறப்போ அவங்க வந்து மாணவர்கள் வர்றாங்க, அவங்க வந்து எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை சர்வே எடுக்கிறாங்க, இல்லை அவங்க பிஹெச்டிக்காக வந்து வேலை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி இயல்பாகவே அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு தகவல்கள்லாம் பரிமாறியிருக்காங்க. சில இடங்களில் வந்து மாவட்ட செயலாளர்களே வந்து இவர்களுக்கு வந்து தங்க இடம் கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கு தேவையான வாகன வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததெல்லாம் இருக்குது இந்த இது தெரியாமல். ஆனால் சில இடங்கள்ல வந்து தெரிஞ்சிருக்கும்னா இவங்க வந்து ஏதோ இவங்க ஒரு நிறுவனத்திலேருந்து தான் வர்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, இவங்க வந்து மாணவர்கள் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவங்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்ம கட்சிக்காக ஒரு நிறுவனம் வேலை பார்க்குது, அது அதிமுகவோ திமுகவோ அந்த கட்சிகளுக்காக ஒரு நிறுவனம் வேலை பார்க்குதில்ல, அந்த நிறுவனத்திலிருந்து தான் நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், களத்தில் நிஜமாக வேலை பார்க்குறோமா, இல்லை உண்மையாக களத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கட்சிக்காரங்கிட்ட தெரிஞ்சுக்காம இப்படியாக தனிநபர்களை அனுப்பி பார்க்குறாங்க. அவங்க தான் வந்து இந்த தகவல் சேகரிக்கிறதுக்காக இவங்களை அனுப்பியிருக்காங்கன்ற நம்பிக்கையில் அவங்க வந்து நம்ம கட்சிக்கு தான் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், அது வந்து கட்சி தலைமைக்கு நேரடியாக போகும். சில இடங்களில் இந்த மாதிரி நடந்தது. ஆமாம், ஏன்னா இப்போ அவங்களால வந்து கட்சி தலைமை நேரடியாக அணுக முடியாது. மாவட்டம் இருப்பாங்க, அதுக்கு மேலே மண்டல லெவலில் பொறுப்பாளர் இருப்பாங்க, 2ஆம் கட்ட தலைமை இருக்கும், மேலே தலைமை ரீச் பண்ண முடியாது. அப்போ நம்ம இவங்கெல்லாம் நேரடியாக தலைமைக்கு தான் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் போகுன்ற நம்பிக்கையில் அவங்களா வாலண்டியராக அந்த தகவலெல்லாம் சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த வேலை பார்க்க மாட்டார் மேடம், இவர் வந்து இந்த காசு வந்து செலவு பண்ண மாட்டேன்றாரு சார், இவர் வந்து கூப்பிட்டா வரமாட்டார் சார், இவரை வந்து ரீச்சே பண்ண முடியல சார், இவர் எங்ககிட்ட எதுவுமே சொல்ல இவருக்கு வந்து இவர் மேலே இதெல்லாமே இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தகவலாக கேதர் ஆகுது. இந்த தகவல்களை வச்சு தான் பில்ட் பண்ணி இப்படி தான் அந்த கிரவுண்டில் தகவல் எடுக்கிறாங்க. இந்த தகவல் வச்சு தான் அடுத்து கான்ஸ்டன்சி வைஸாக, கேண்டிடேட் வைஸாக களத்தில் இருக்க அதிருப்திகள் என்னென்னன்றதை பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த தலைமை ஒரு தேடல் இருக்கும். விஜய் தாவேக்காவுடைய தலைமை அப்படின்றது அவங்க வந்து ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அது வந்து கீழே அடிமட்ட தொண்டர்களில் இருந்து அங்கே வரைக்கும் போகணும்ல. அந்த இடைப்பட்டதில் யாரெல்லாம் இருந்தால், எத்தனை லேயராக அந்த டீம் ஒர்க் பண்ணுது, எப்படி தகவல் மேலேயும் மேலிருந்து கீழேயும் கடத்தப்படுது? இல்லை, இங்கே கட்சியை பொறுத்தளவு கட்சி ஸ்ட்ரக்சர் தனியாக இருக்குது. கட்சி கட்டமைப்பு பொறுத்தளவுக்கு புசி ஆனந்த் அவர்கள் தான் வந்து பிரதானம். அவர் தான் வந்து நீண்ட காலமாக பயணிச்சுட்டு இருக்காரு. அதுபோல் விஜய் மக்கள் இயக்கம் தான் பிரதானம். விஜய் மக்கள் இயக்கம் வந்து மக்கள் இயக்கத்தில் புசி ஆனந்தை விடவும் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் இன்றைய அமைச்சர் அவரை விடவும் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க விஜய் மக்கள் இயக்கத்தில். அதில் சிலர்லாம் வந்து களத்தில் வேலை பார்த்துட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. அவங்க வந்து ஒரு அன்அஃபிஷியல் மாவட்ட செயலாளராகவே கூட சில மாவட்டங்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்து 2ஆம் இடத்துக்கு பார்க்கும்பொழுது இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் மூலமாகவும் சில தகவல் வருது. ஆனால் அதில் புதிதாக அந்த நிர்வாகிகளாக இருக்கலாம் அல்லது இளைஞர்களாக இருக்கலாம், அவங்க எல்லாரும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மூலமாக தான் இந்த தகவல் கடத்தப்படுது. ஆனால் பெரும்பாலும் ஹார்ட்கோர் கட்சி அப்படின்றது புசி ஆனந்த் அவர்கள் மூலமாக தான் தகவல்கள் வந்து தலைமைக்கு கடத்தப்படும். இதுதான் குறைந்தபட்சமான இன்ஃபர்மேஷன் பாசிங் கட்சி லெவலில். ஆனால் இது நம்ம பார்க்குற எல்லாமே ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம்ஸ். இவங்களுக்கு வந்து நேரடி இவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ். இவங்க இன்றைக்கு கட்சியில் வேலை பார்க்கலாம், நாளைக்கு வந்து வேறு மாநிலத்தில் வேறு ஒரு கட்சிக்கு வேலை பார்க்கலாம், அந்த மாதிரியான சூழல் இருக்காங்க. சிலர்லாம் பர்மனெண்ட்டாகவே இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து இப்போது தாவேகாவுக்கு பர்மனெண்ட்டாகவே ஒர்க் பண்ணுறதுக்காக அரசுலேயே கூட வந்து ஆலோசகராக அமைச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் அட்வைசராகவே சிஎம்க்கு போட்டிருக்காங்க. ஸோ அவர் மோராலேஸ் பர்மனெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே கட்டமைப்பு என்னவாக இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் கட்டமைப்பு என்னவாக இருக்குன்னா, விஓசி அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்.
அந்த நிறுவனத்தில் வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் எடுக்கிறது, சர்வே எடுக்கிறது, களத்தில் இருக்க கேண்டிடேட் ஸ்கவுட்டிங்கு, மாவட்ட செயலர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் தலைவராக ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக அறிவிச்சுக்கிறப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் எப்படி நடந்தது, எங்கே அதிக அளவில் கூட்டம் வந்தாங்க, எங்கே வந்து கூட்டம் வரல, ஏன் கூட்டம் வரல, வந்த கூட்டங்கள் இயல்பாக வந்த கூட்டங்களா அல்லது கூட்டப்பட்ட கூட்டங்களா, இப்படி ஒர்க் பண்ணி இதெல்லாமே வந்து ப்ரொஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுக்குள்ளே இருக்க கபில் சாஹூ கீழே இருக்க அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டையும் இந்த ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பேரலல் அடுத்த லெவல் போகிறப்போ ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். அவர் தான் வந்து எல்லாத்தையும் கட்டமைக்கிறார். இந்த தேர்தலுக்காக மொத்த விஷயத்தையும் அவர் தான் கட்டமைக்கிறார். அது பிரச்சாரங்களாகட்டும், பிரச்சாரத்தில் என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், என்ன 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 அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், கெஸ்டரு, அது ஒரு ஃப்ரேமில் பார்க்குறப்போ அந்த ஃப்ரேமிங் எப்படி இருக்கணும். அதே மாதிரி அவங்க தான் லைவ் லிங்க் கொடுக்குறாங்க. பிரச்சாரங்களை பொறுத்தளவுக்கு அவங்க தான் லைவ் லிங்க்லாம் கொடுத்துருவாங்கல்ல, எல்லா கட்சிகளும் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பின்னோக்கி வண்டியை தொடர்ந்தே ஃபாலோ பண்ண முடியாது. இன்னொன்று அவங்க வண்டியில் இருக்க இடங்களுக்கு நம்ம கேமரா எங்கே நிறுத்துவாங்க நமக்கு தெரியாது வண்டியை. அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கனால பெரும்பாலும் ஊடகங்களுக்கும் அவங்க தான் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் வந்து யூடியூப் லைவ் லிங்க் கொடுப்பாங்க, அதுலேருந்து எல்லோரும் எடுப்போம். அந்த மாதிரி அந்த பஞ்சிங் பிசிஆர் யூனிட்லாம் அவங்க தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் தான் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அவங்க தான் இந்த ஃப்ரேம் தான் எடுக்கணும், இந்த ஃப்ரேம் போகக்கூடாது, இந்த நேரத்தில் ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கணும். ஒரு விஷயம் அவர் பேசுகிறாரு, அங்கே கைத்தட்டல் வருது அல்லது வந்து எழுச்சி வருதுன்னா அதுக்கு வந்து ட்ரோன் ஷாட் காமிக்கணும். அவர் பேசும்பொழுது சைட் ஃப்ரேம் காமிக்கணும், கையை தூக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஃப்ரேம் காமிக்கணுன்றது இதெல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் பண்ணுவாங்க. அது இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதை ஜான் ஆரோக்கியசாமி பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்பீச் எப்படி இருக்கணுன்றது, இந்த ஸ்ட்ராட்டஜின்றது என்னவாக இருந்திருக்கணும், லெஸ் விஜய் மோர் கிரேசி அப்படின்றது அது வந்து ஏறத்தாழ வந்து ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த அணியில். அதுக்கடுத்து லெவலில் இருக்கவங்க அந்த கடைசியாக சில பொதுக்கூட்டங்கள் ரத்து பண்ணது எல்லாமே சரி, அது எல்லாமே வந்து பொதுக்கூட்டங்கள் ரத்து பண்ணதை பொறுத்தளவுக்கு அது வந்து லெஸ் விஜய் மோர் கிரேசின்றதுக்காக கிடையாது. அது சிலது இருக்குது. மொத்தம் 11க்கும் மேற்பட்ட இடங்களில் ரத்து பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து அது காரணியாக இருந்திருக்கு. மற்ற பெரும்பாலான இடங்களில் காரணம் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்டாக பார்த்துருக்காங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூர் சம்பவத்தின் போதுமே கூட வந்து நயீம் மூசா அவர்கள் தான் வந்து செக்யூரிட்டி கார்டாக இருக்கார் விஜய் அவர்களுக்கு. அவர் தான் வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லாம் பார்த்துக்கிறார். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து இன்னும் அதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. நேரில் போய்விட்டு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட நம்மளால் அது வந்து காவல்துறை நம்பாமல் அல்லது வந்து மற்றவர்கள் நம்பாமல் இந்த டீமால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அங்கே விஜய் அவர்கள் போயிட்டு வந்தாங்கன்னா அது பாதுகாப்பாக இருக்குமா, அந்த இடம் வந்து பாதுகாப்பான சூழல் இருக்கா அப்படின்றது அதில் வந்து 1% வந்து இல்லை, கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துக்கு நம்ம போக வேணாம், ரத்து பண்ணிடுவோம்ன்ற காலை வந்து நயீம் மூசா அவர் தான் எடுக்கிறாரு. அது பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் வரும்பொழுது அதை வந்து அவர்கள் எடுக்கிற காலை தாண்டி அங்கே இருக்க யாருமே வந்து ஓகே அவர் சொல்லுனா சரி அப்படின்றதுக்கு ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த இடத்து அப்படி தான் அந்த இது ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ அவர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாரு நயீம் மூசா அவர்கள், அவருடைய ஜென்பேக்ட் செக்யூரிட்டி ரைட்ஸ் நிறுவனம். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுறப்போ இது ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அப்போது இதெல்லாம் தாண்டி அடுத்து சோஷியல் மீடியா நம்ம வர்றோம். சோஷியல் மீடியாவுக்கு கண்டென்ட்டு நரேட்டிவ் நின்று அதுக்கும் மூலையாக செயல்பட்டவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன பேசப்படணும், என்ன நடக்கணும், என்ன கருத்துருவாக்கம் பண்ணணும், எந்த ஆங்கிளில் அதை பயணிக்கணும், என்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டென்ட் வைஸாக டிசைட் பண்ணுறவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. அவர் அதுக்கு மூலையாக இருப்பவர். ஆனால் அது அவரே கொண்டு போய் வந்து அவர்கிட்ட வந்து ஐடி விங் இல்லை, கட்சிக்கும் வந்து அதிகாரப்பூர்வ ஐடி விங்ன்றது ரொம்ப சொற்பமானவர்கள் தான். விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி 2016 வந்து விஜய் அவர்களுடைய படத்துக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட சமூக வலைதள ஐடிக்கள் இருக்காங்க. அதை வந்து ஏறத்தாழ வந்து இவர் தான் ஜெகதீஷ் அவர்கள் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாரு. அந்த பிஆர் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. அந்த பிஆர் ஒர்க் வந்து ஏதோ தேர்தலுக்காக இன்ஸ்டாகிராமை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, அல்கோரிதம் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. அந்த பிஆர் ஒர்க், அந்த அல்கோரிதம் அவர் விஜய்ன்ற கீவேர்டு வந்து அவர் 2016 ஏறத்தாழ குறைஞ்சபட்சம் அப்போ இருந்தே அது பண்ணிக்குது. 2020 அது ரொம்ப விக்ரஸ் ஆகுது அந்த கீவேர்டுன்றது. நீங்கள் விஜய் அவர்களோட பேரை வந்து எங்கே பயன்படுத்தினாலும் சரி, இணையதளத்தில் பயன்படுத்தினாலும் சரி, சமூக வலைதளங்களை பயன்படுத்தினாலும் சரி, அந்த 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 கட்டுரையோ அல்லது சார்ந்த கண்டென்ட்டோ வந்து வைரல் ஆகும். ஏன்னா அது அப்படி தான், அவ்வளோ ஐடிக்கள் இருக்காங்க. அது அந்த கீவேர்டு வந்ததுன்னா அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்கன்றது இயல்பாக ஒரு இது தேர்தலுக்காக கட்டமைக்கப்பட்டது, ஒரு நாளில் கட்டமைக்கப்பட்டது, ஒரு வருடத்தில் கட்டமைக்கப்பட்டதில்லை. இது ஒரு நீண்ட கால ப்ராசஸாக நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த வேலைகளில் வந்து அந்த ஐடிக்கள் அப்படியே இருக்குது. ஒரு சமூக வலைதளங்களில் வந்து எல்லா ஐடிவிங்குக்கும் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் சொல்கிறோம். ஒரு 1000 ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். திமுக ஐடிவிங் ஐடி மற்றும் ஆதரவாளர் ஐடிலாம் ஒரு 1000 இருக்கும் அப்படின்னா
அதிமுகவோடது ஒரு 700 800 இருக்கும் அப்படின்னா, இல்லை ஒரு 500ன்னு கூட வச்சுக்கோங்க. 700 800 குறைவாக இருக்குது அப்படின்னா, தாவேக்காவுக்கு ஆதரவு ஐடிக்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸு, ஐடி ஐடி விங் ஐடி, அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஐடிக்கள்லாம் பார்த்தா அது 1,00,000 இருக்கும். ம் ம் ஸோ அப்போ அந்த 1,00,000 இதுக்கும் இந்த 1000 இதுக்கும் நம்ம வந்து போட்டியே போட முடியாது. ஏன்னா அது வந்து ஆதரவாளர்கள் அதிகமானது, ஃபேன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு கூட்டம் இருக்குது. அதுபோக பிஆருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க. அப்புறம் இப்போது இந்த தேர்தலில் பார்த்தா சினிமா தொடர்பாக செய்திகள் வழங்குபவர்களும் சரி, சினிமா பற்றின ட்ராக்கர்ஸும் சரி, அவங்க எல்லாரும் அரசியல் இதில் வந்திருக்காங்க. அவங்களோட ஃபாலோவர் கவுண்ட்ன்றது அதிகம். அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாருமே வந்து அரசியலுக்குள்ள வருவாங்கன்றப்போ அதோட வீரியமும் ரீச்சும் ரொம்ப பெருசாக இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதான் லேயர்ஸாக இருந்திருக்கு. அந்த காலிங் த ஷாட்ஸ் அப்படின்றது இறுதியான முடிவெடுக்கிறது வந்து விஜய் அவர்களாக தான் இருந்திருக்கார். அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்த நேரங்களில் ஆலோசனைகள் எல்லாரும் பெற தான் செய்வாங்க. எல்லா தலைவர்களும் வந்து எல்லாரிடமும் ஆலோசனை பெறுவாங்க. ஒரு தலைவருக்கு வந்து அவர் ஒரு கட்சியின் தலைவராக இருப்பதாலேயே அவருக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்றதும் இல்லை. அது விமர்சனத்துக்குள்ளாக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது வந்து முன்னாள் முதல்வர்கள் தொடங்கி இந்நாள் முதல்வர் வரைக்கும் அது பொருந்தும். அப்போ ஒரு ஆலோசனை பெறும் இடங்களில் அவர் நம்ப தகுந்த ஆட்களில் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றதான் சொல்கிறோம். அதன் அடிப்படையில் அவர் எடுக்கிற இறுதி முடிவின் அடிப்படையில் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இந்த இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தீவிரமாக கலாய்வு பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு பலம் பலவீனம்னு அவங்க ஏதாவது அறிஞ்சிருப்பாங்கல்ல, அது அந்த தொடர்பான தகவல்கள் எதுவும் சொன்னாங்களா? அவங்க பலம் மட்டும்தான் சொல்லுவாங்க. பலவீனம் வந்து நாங்கள் ஏன் சொல்லணும்? பலவீனம் இருக்கான்னு கேட்டால் பலவீனம் இருக்குது. ஆனால் அந்த பலவீனத்தை சொல்ல வேண்டியவங்க திராவிட கட்சிகள். இல்லை, பேசினதுலேருந்து உங்களுக்கு பலவீனமாகப்பட்ட விஷயங்கள் விஜய்கிட்ட இதெல்லாம் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து பலத்தை மட்டுமே இன்னும் பலமாக்கிக்கிட்டு தேர்தலை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது. இல்லை, நானும் சொல்கிறேன் அதே தான். இந்த பலவீனங்கள் எல்லாத்தையும் வந்து திராவிட கட்சிகள் எதிர்த்து களமாடி இருக்க திராவிட கட்சிகள் வந்து அதை அறுவடை பண்ணியிருந்திருக்கணும். திராவிட கட்சிகள் அவரை எதிர்த்து யாரும் விமர்சனமே பண்ணலை தேர்தலில். அது வந்து கரூர் சம்பவத்தில் கூட கட்சி தொடங்கிய நாளிலிருந்து அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற நாள் வரைக்கும் அவர் விமர்சனமே பண்ணலை எங்கேயுமே. அவர் பேரை கூட வந்து கரூர் சம்பவத்தின் போது எவ்வளோ பெரிய ஒரு 41 உயிர்கள் பலியாகுது, அவர் எஃப்ஐஆரில் அவர் பேரே பதிவிடலை. ஒன்று. இரண்டாவதாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு அசெம்பிளியில் வந்து முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். அப்பவும் கூட அவர் பேரை கூட உச்சரிக்கலை. அப்போ நீங்கள் அவர் இப்பயும் பேர் உச்சரிக்கலை. இப்போ பேர் உச்சரிக்காது பிரச்சனை இல்லை. அவர் இப்போ பேர் உச்சரித்தாலும் சரி, உச்சரிக்காட்டையும் சரி, அது இம்மெட்டீரியல் ஆகும். ஏன்னா இப்போ பவரில் இல்லை. அவங்க தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது தாவேக்கா. அதில் முதல்வராக இருக்கவர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கப்போ ஒரு அரசியல் கட்சியை ஏதோ ஒரு செயல்பாட்டுக்காக விமர்சிக்கலாம், அல்லது விமர்சிக்க வேண்டாம். அவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் தெளிவான ஒரு பதில் கொடுத்துருந்துருக்கலாம், அல்லது நீங்கள் அதுக்கான ஸ்ட்ராங்கான ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் தரப்பு சொன்ன கருத்துக்கள் மட்டுமே அங்கே போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதான் அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இல்லை, அதில் நீங்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தீங்க. அவங்க சொன்னதாக எந்த விதமான எதிர்மறை விமர்சனங்களும் விஜய்க்கு எதிராக ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அதற்கு முன்பு இருந்தே அப்படிதான் இருந்திருக்கும். மேபி இவங்க வந்து இன்னும் தீவிரமாக விஜயை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. 59ன்றது 5 கூட ஆயிருக்கலாம். கரெக்ட். இல்லை, அங்கே என்ன நடந்திருக்கு, அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, தேர்தலுக்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, சமூக வலைதளங்களில் அந்த சென்டிமெண்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் சென்டிமெண்ட்டை நம்மளால் அப்போ முழுமையாக எடுக்க முடியல. கரூர் இருக்க சென்டிமெண்ட், சோஷியல் மீடியா சென்டிமெண்ட்டை பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன தகவல்கள் இருந்து வார இறுதியில் அவர் பேசும்பொழுது மட்டும்தான் சோஷியல் மீடியா சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. அவர் எப்பப்பெல்லாம் பேசுகிறார், வார இறுதிகளில் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தார். சாமி ஞாயிறு மட்டும்தான் போயிட்டு இருந்தார். 2 வாரம் 3 வாரம் போயிருப்பார். அப்போது அந்த வாரங்களில் மட்டும்தான் வந்து அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ன்றது பீக்கில் இருக்கும் விஜய் அவர்களுக்கு. அந்த சனி ஞாயிறு திங்கள் அதிகபட்சம், அப்படியே அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் ஆயிரும். திரும்பவும் அவர் வந்து சனிக்கிழமை பேசும்பொழுது அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அதிகரிக்கும், மக்கள் மத்தியில் சமூக வலைதளங்கள் அதிகரிக்கும். இப்படி இருந்த அந்த சென்டிமெண்ட் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் பேசவே இல்லை. ஆனால் பேசாமல் இருக்கும்பொழுது அவருக்கான சென்டிமெண்ட் இன்னும் பீக்கில் போகுது. ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ என்னென்னா அப்படியே ரோல் ரிவர்ஸ் ஆகுது. நெகட்டிவ் எப்பப்பெல்லாம் அவர் பேசுகிறாரோ அப்பப்பெல்லாம் நெகட்டிவ் ஆகுது. ஓகே, அவர் பேசாமல் இருக்கும்பொழுது பாசிட்டிவ் ஆகுது. சரி, சோஷியல் மீடியா கொஞ்சம் விரிவா, அதாவது சோஷியல் மீடியா இருக்கு, சமூக வலைதளம், ட்விட்டரோ, இன்ஸ்டாகிராம், பேசாமல் இருக்கும்போது பாசிட்டிவா அதிகமாக இருக்கு. எதனால பாசிட்டிவா? அது வந்து இது இங்கே வந்து சிம்பத்தி வேவாக கன்வெர்ட் ஆயிருச்சு. ஏன்னா கரூர் சம்பவத்தை வந்து விளக்கலை யாரும். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த ஒரு நிலையில கரூர் சம்பவத்தில் இப்படி ஒன்று நடந்துருச்சு. அதை வந்து இரவோடு இரவாக வந்து அது வந்து துரிதமான நடவடிக்கை தான். அந்த நடவடிக்கையே நம்ம ஒரு பத்திரிகையாளராக பாராட்டுறோம்.
ஆனால் அது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அது எல்லாரும் வந்து ஒரு ஒரு இவங்க இது அதுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கும்ல, இதை வந்து திமுக தான் பண்ணாங்க, கல் வீசினாங்க, நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் அந்த நேரங்களில் வந்தது. எதுக்குமே கிரவுண்ட் இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. இதற்கு பிறகு போலீஸ் வெளியே வந்தால் பார்க்கலாம். ஆனால் இப்போ வரையும் அதிகாரப்பூர்வமாக அதுக்கான கிரவுண்ட் எதுவும் இல்லை. களத்தில் நானும் நேரில் போயிட்டு வந்தேன். அப்படியான மக்கள் யாரும் அப்படி சொல்லலை, இங்கே வந்து இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி. அப்போ கரூர் சம்பவத்தை அன்றைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தா 2 பேருக்கும் எதிர்ப்புன்றது 50% இருந்தது. அரசாங்கம் வந்து ஏற்பாடு செய்து தப்புன்றாங்க, ஒரு 50% பேர் தாவேக்காமல் தப்புன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த தப்பு வந்து போல்ரைஸ் எந்த கட்சியுமே பண்ணல. திராவிட கட்சிகளான திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. அதிமுகவும் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. திமுகவும் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கல. அந்த குறிப்பிட்ட கட்சி தலைவர் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அறிக்கையிலேயே வந்து எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் வந்து தன்னுடைய கூட்டத்திற்கு வர்றது வந்து இப்படி பாதிக்கப்படணும்னு விரும்ப மாட்டாங்க, அதனால யாரும் அவரை வந்து அவரை வந்து விமர்சிக்க வேணான்ற மாதிரியான ஒரு துணியில தான் அவரோட பதிவே இருந்தது. அப்போ இதெல்லாம் என்ன நடக்குது, இது ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியனோட வேர்ட்ஸ். ஆனால் அது களத்தில் எப்படி ஆகுது, அப்போ நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க, திமுக சொல்லாட்டி அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்கனால நீங்கள் சொல்லலை அப்படின்றதாக புரிந்து கொள்ளப்பட்டதாக தான் நம்ம அந்த போஸ்ட் அனாலிசிஸில் தெரியுது. ஸோ அப்போ என்ன நடக்குது, அப்போ ஒரு மாத காலம் அவர் பேசாமல் இருக்கார். இடையில ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு அவர் எப்பப்பெல்லாம் அவர் வந்து பேசுகிறாரோ பேசும்பொழுது நெகட்டிவ் ஆகுது. ஏன்னா அவர் பேசுறதுக்கு பதில் வந்து யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு எதிர்வினைகள் எழுதுல. சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த ஒரு அல்காரிதமை வச்சோ இல்லை சோஷியல் மீடியாவில் நடக்கிற உரையாடல்களை வச்சோ அவங்க இதை தீர்மானிக்கிறாங்க. இது சோஷியல் மீடியா உரையாடல்கள் மட்டும் நம்ம அதுக்குள்ள சுருக்கிட முடியாது. பட் ஆனால் சோஷியல் மீடியா உரையாடல்களும் ஒரு பெரும் பங்கு வகிச்சிருக்கு. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு நெகட்டிவ் எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு அதுக்குள்ள என்னன்னா ஒன்று சோஷியல் மீடியா, பெரும்பாலும் சோஷியல் மீடியால இருந்தால் நம்மளால எடுத்துக்க முடியுது. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அளவுகோலுக்கான ஒரு அனலிட்டிக்ஸ் பார்க்கறதுக்கான இடமா இருக்கு. களத்திலையும் பல இடங்களில் வந்து சர்வே எடுக்கும் பொழுது கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடுத்த சர்வேக்கள்லையுமே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நல்ல சதவீதமான வாக்குகள்லாம் பெற்றிருந்திருக்காங்க. அது வந்து அனைத்து கட்சிகளும் திமுக எடுத்த சர்வேக்களாகட்டும், அதிமுக எடுத்த சர்வே ஆகட்டும், இவன் தாவேக்கா எடுத்த சர்வேலையுமே கூட கரூர் சம்பவம் முடிந்த 10 நாட்கள் எடுத்த சர்வேலேயே வந்து அவர்களோட வாக்கு வங்கி வந்து ஒன்றும் பெரிதாக சேதாரம் இல்லை, இடத்துல 25% வரைக்கும் வாங்குவாங்கன்னு அப்போவே சர்வே இன்டர்னல் சர்வேஸ்லாம் வந்திருந்தது. அதற்கு பிறகு நடக்கிறது எல்லாமே வந்து என்ன நடந்தாலும் அதுக்கு பிறகு நிறைய அவருக்கு நெகட்டிவ் நடந்திருக்கு. அவருக்கு அதை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சமூக வலைதளங்களில் ஒரு பெரும் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஜெகதீஷ் அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்காரு. அப்படியான கட்டமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. கட்டமைப்புன்னு நான் சொல்கிறது வந்து அது ஒரு ஆர்கனைஸ்டு கட்டமைப்பாக இருக்கணும். ஒரு ரூமில் உட்காந்து ஒரு 500 பேர் லேப்டாப் வச்சுட்டு இல்லை ஒரு 500 பேர் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு. அப்படி ஒரு ஆதரவு கூட்டம் அவங்க வந்து முன்கூட்டியே வந்து பெருக்கி வச்சிருக்காங்க. அந்த ஆதரவு கூட்டம் வந்து இயல்பாக வந்து அவரோட விஜய் படங்களுக்காக சண்டையிட்ட கூட்டங்கள். அவங்க அப்படியே வந்து தேர்தலுக்கு வரும்போது தேர்தலுக்கும் அதே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து அவருக்காக வாதாடுறாங்க. இல்லை எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஒரு ஓட்டு போடணும், நான் வந்து போய் தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள் என்னை எப்படியெல்லாம் பாதிச்சா நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேன். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நேரடியாக பாதிக்கணும், உங்கள் கான்சியஸ் மைண்டுக்கு தெரியணுன்றது கிடையாது. இப்போ நம்ம வந்து வெறும் தேர்தல் யுக்திகளும் ஆனால் இல்லைனா நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க அனலைஸ் பண்ணி மேலே வர கொண்டு போனாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஆனால் விஜய் அவர்கள் மாவட்ட ரீதியாக போய் பரப்புரை மேற்கொண்டதே சில மாவட்டங்கள் தான். அந்த மாவட்டங்களில் தான் வந்து இந்த பகுதியில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்றத பேசியிருந்தார். அது ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு நம்பர். அதுக்கப்புறமா ஒரு மாவட்ட அளவில் போய் மாவட்ட பிரச்சனைகளை பற்றி பேசவும் இல்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட மாவட்ட ரீதியாக தொகுதி வாரியாக இருக்கிற பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாக பேசினாங்களா அப்படின்றது தெரியல. கரெக்ட். ஆனா நான் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நான் எப்படி முடிவு பண்ணேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, விஜய் பிடிக்கும், அதை தாண்டி இவங்க வந்து நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை தாவேக்கா எனக்கு எப்படி ஏற்படுத்தினாங்க அப்படின்னு. அந்த நம்பிக்கையை அவங்க யாரும் ஏற்படுத்தலை. இப்போ அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி இருந்திருக்கு. அந்த வாக்குறுதியை வந்து எப்படி செயல்படுத்துவாங்கன்னு யாருக்கும் ஐடியா இல்லை. ஆனால் அந்த எதிர்ப்புகளை மட்டும் ஒன்று சேர்த்திருக்காங்க, அவ்வளோதான். எதிர்ப்பு மனநிலையே உருவாக்கி எதிர்ப்பு மனநிலையை இருந்த மனநிலையை ஒன்று சேர்த்து அறுவடை பண்ணியிருந்திருக்காங்க. இது ஒரு ஃபேக்ட், இது ஒரு காரணி, அது ஒரு பெரிய காரணியாக இருக்குது. விஜய் எப்படி ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காரோ அதே போல் இதுவும் ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கு. அது போக நம்பிக்கையை பெற்றிருக்காங்களா அப்படின்னா இப்போ சிலர் வந்து இப்போ அந்த நம்பர்ஸே சொல்லுது 108 எம்எல்ஏக்கள் பெற்றிருக்காங்கன்றப்போ அவர் அதிருதி பெரும்பான்மையிட்டு வரணும்னு அப்படின்னு சொல்லி ஒரு வேவா மக்கள் வாக்களிச்சிருந்தாங்கன்னா அது 118 தாண்டி போயிருந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டோட நம்ம பல விவாதங்களில் இன்டர்வியூவில் பேசியிருப்போம். தமிழ்நாட்டோட பேட்டர்ன் எப்பவுமே வந்து அப்படி ஸ்வீப்பிங்கில் போகிறது தான். ஒரு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து வாக்களிச்சிருவாங்க.
ஒரு 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 சார்பாக தான் அந்த வாக்களிப்பு பேட்டர்ன் இருக்கும். அது வந்து தொங்கு சபையாகவோ அல்லது 2 கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமையணுன்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் வாக்களிக்க மாட்டாங்க. யார் வரணும்னு முடிவெடுத்து ஒரு பக்கமாக தான் அந்த பெரும்பான்மை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இது நாள் வரைக்கும். 2006ல் நம்ம வந்து திமுக வந்து மைனாரிட்டியாக எடுத்தாங்கன்றப்ப அவங்க போட்டியிட்ட தொகுதியிலே கம்மி. அப்போ முன்கூட்டியே வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு, திமுக தனியாக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவுன்றத ஐயா பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அறிவிச்சிருந்தாரு. இடதுசாரிகளும் முன்பாகவே அறிவிச்சிட்டாங்க. இப்போலாம் தேர்தலுக்கு பின்பு அறிவிக்கிறாங்க. முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அதனால அந்த கவர்மெண்ட் நடந்தது. இந்த தேர்தல் அப்படி நினைக்கல. அவங்க வந்து வரலாம் ஒரு டைலமால தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த 118ன்ற எண்ணிக்கையை தாண்ட முடியாமல் 108ல் அது வந்து நின்றுருந்திருக்கு. ஓகே. இப்போ இவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க தேர்தலுக்கு முன்பு, தேர்தலை ஜெயிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய வேலை எப்படி இருக்கும்? எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்களா? இது வந்து தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அணி தான். தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அணி, டிஜிட்டல் அணி இருக்காங்க. அதில் டிஜிட்டல் டீம் இருக்காங்க, ஃபீல்ட் டீம் இருக்காங்க, இன்னும் கண்டென்ட் ரைட்டர்ஸ் நிறைய அப்படிலாம் இருக்காங்க. இப்போ அவங்களாம் தேர்தலுக்கு பிறகும் பணியாற்றணுமா அப்படின்றது அவங்கவுங்க சாய்ஸ், அந்த நிறுவனம் எடுக்க வேண்டிய சாய்ஸ். ஆனால் இப்போ அதிகாரம் இருக்குது, ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்றனால இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர்களே வந்து முதல்வரின் அரசியல் ஆலோசகர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு. அவருடைய இன்னொரு நபர் மற்றொருவர் வந்து அட்வைசர் ஜெனரல் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்திருக்காங்க. ஆதவர்ஜன் அவர்களே வந்து அமைச்சராக அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு தனியாக ஒரு நிறுவனம் அதுக்கு தேவைப்படுமா அப்படின்னு தெரில. அரசு கட்டமைப்புலேயே வந்து அரசாங்க கட்டமைப்புலேயே வந்து இது எல்லாத்தையும் வந்து உள்ளே அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கான சூழல் இருக்கலாம். ஏன்னா தனியாக வந்து நீங்கள் ஒரு டீம் வந்து அவங்களும் அரசு வேலை பார்ப்பாங்க. அரசு இயந்திரமும் இருக்குது. அரசு இயந்திரத்துலேருந்து சொல்கிறதுக்காக ஒரு கட்டமைப்பு ஆல்ரெடி இருக்குது. அப்போ தனியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்காமல் இந்த கட்டமைப்பே அவங்க பெரும்பாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான் இப்போதைக்கு பயன்படுத்திக்குவாங்க அப்படின்றதான் இப்போதைக்கு நான் புரிஞ்சிருக்கிறது. அப்படி தான் அந்த நிறுவனத்தோட போக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போது இவங்க வேட்பாளர்கள் தேர்வுலையும் முக்கிய பங்கு வகித்திருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அந்த வேட்பாளர் தேர்வு வந்து சமூக அடிப்படையில் நடந்திருக்கிறதாக கட்டுரைகளில் படிக்க முடிஞ்சது. இடைநிலை சாதிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 35 பேருக்கும் மேலே வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போது சமூக வலைதளங்கள் என்ன வந்ததுன்னா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை பல இடங்களில் வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்காங்க. அவங்க இப்போ வந்து எம்எல்ஏக்களாக ஆகியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்தது. இதெல்லாம் அவங்களோட வேலை தானா, இல்லை வெளியிலிருந்து வேலை பார்க்குறவங்களோட தான்? இந்த நரேட்டிவ் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வந்து சொன்னதாக இருக்கலாம், அல்லது அவங்களோட பட்டியல் சமூக விருப்பமாக இருந்திருக்கும். அது வந்து இப்போ நான் விரும்பிய தலைவர் ஒருத்தர் வர்றாருன்றப்ப அவர் இதெல்லாம் பண்ணுவாருன்ற என்னோட விருப்பமாக இருக்கலாம். அவர் இப்படி பண்ணியிருப்பாருன்னு நானே நம்பியிருக்கலாம். அதில் வந்து எதுவும் தப்பாக தெரில, அது அவங்க போட்டிருந்துருக்கலாம். ஆனால் ஃபேக்ட் அது கிடையாது. ரிசர்வ்டு தொகுதிகளில் தான் எல்லாம் எங்கெங்கே பட்டியல் சமூகத்தினருக்காகவும் பழங்குடியினர் ரிசர்வ் தொகுதி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தான் நிறுத்தியிருக்காங்க. அதை தாண்டி 2 தொகுதிகளில் வந்து பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தினர் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு தொகுதி தான் அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்ல முடியும், சங்கராபுரம். சங்கராபுரத்தில் மட்டும் ஜெகதீஷன் அவர்களை நிறுத்தியிருந்தாங்க. அவரும் தோற்றுட்டார். அவர் 3ஆம் இடம் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அவர் மட்டும்தான் வந்து பட்டியல் சமூகத்தினர் பொது தொகுதியில் நிறுத்தப்பட்டவர். மற்றொரு நபர் தென் மாவட்டத்தில் இருக்க ஒரு தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கார். ஆனால் அவரே வந்து தன்னை வந்து பட்டியல் சமூகம் அப்படின்றத வந்து எங்கேயும் அடையாளப்படுத்திக்கல. அவர் வந்து கட்சியிலும் சரி, அவர் தேர்தலில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்போ பட்டியல் சமூகத்தினராக இருக்கும்பொழுது டெபாசிட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வைப்பு தொகையாக கொடுக்குறதுல இது இருக்கும். அதையும் அவர் கோரல. நான் வந்து பொது சமூகம் ஜென்ரல் கேட்டகரியில் தான் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார். அதனால் அவரே அதை தன்னை அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலன்றப்போ நம்ம அப்படி சொல்ல முடியாது அவரை. அதனால் அதிகாரப்பூர்வமாக ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வந்து பட்டியல் சமூகத்தினர் பொது தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தினாங்க. அவரும் தோற்று இருக்கிறார். மற்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த பகுதியில் இருக்க பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் வந்து வேட்பாளர் நிறுத்தியிருந்திருக்காங்க. அதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே இருக்க டாப் 3 கேஸ்ட் இருக்கும்ல, டாப் 3 அந்த 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 ஊர்லேயே அந்த தொகுதியில் முதல் 3 பெரும்பான்மை சமூகங்கள் இருந்து வேணால் எடுக்காமல் 4ஆவதாக இருக்க ஒரு பெரும்பான்மை சமூகங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அல்லது வந்து முதல்ல இருக்க பெரும்பான்மை சமூகங்களுக்கு கொடுக்காம எண்ணிக்கை அடிப்படையில் 2ஆவது இருக்க பெரும்பான்மை சமூகத்துக்கு கொடுத்துருக்கலாம். அப்படி தான் நடந்திருக்கு. அதனால் இங்கே சாதி பார்க்காம கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா மயிலாப்பூர்லேயும் ஸ்ரீரங்கத்திலையும் வேட்பாளர் ஏன் அவங்க நிறுத்தப்பட்டாங்க? அவருக்கு சென்னையில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் கூட அவர் வந்து அமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து இருவருமே அமைச்சராக இருக்காங்க. அதில் வெங்கட்ரமணன் அவர்கள் கூட சென்னையை சேர்ந்தவர் தான். ஓகே. ஆனால் செங்கல்பட்டை சேர்ந்தவர் செங்கல்பட்டு மறைமலை நகரில் இருக்கவர் வந்து ஏன் வந்து ஸ்ரீரங்கத்தில் நிறுத்த வேண்டும்? அது வந்து சமூகம் பார்க்காம கொடுத்தாங்க அப்படின்னு நான் நம்பலை. சரி,
வேட்பாளர் அறிவிப்புக்கு 2 நாட்கள் முன்பாக, 1 நாட்களுக்கு முன்பாகலாம் கட்சியில இணையிறாங்க. அவங்களுக்கு தேர்தல்ல வாய்ப்பு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு குடுக்குறாங்க. அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏவாக ஆயிருக்காங்க. இந்த நபர் வந்து நம்ம கட்சியில வேட்பாளர்களாக நின்னா நமக்கு லாபம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்குறாங்க. அது வந்து சமூக ரீதியிலான முடிவா இருக்கலாம், பொருளாதார ரீதியிலான முடிவாக இருக்கலாம். இதை தாண்டி அந்த நபர் அந்த கட்சிக்கு என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன். இவங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகாம ஒருத்தர் ஒரு ஒரு சண்டை செய்ய நிக்கணும். அதுக்காக ஒண்ணு. ஆ. இரண்டாவது ஒரு அறிமுகம், குறைஞ்சபட்ச அறிமுகம் தேவை தொகுதிக்குள்ள. சரி. குறைஞ்சபட்சம் இப்போ வந்து இவர்னா எனக்கு தெரியும், இவருக்கு ஆல்ரெடி ஒரு அறிமுகம் இருக்கு, ஒரு குறைஞ்சபட்ச சப்போர்ட் இருக்கு அப்படின்றதான். அது எல்லாமே வாக்குகளா வந்திருக்குமானா வந்திருக்கும். அது ரொம்ப சொற்ப வாக்குகளா இருந்திருக்கும். ஆனா பெரும்பாலும் விஎஸ் பாபு குளத்தூர்ல விஎஸ் பாபு அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆனா அவருக்காக தான் அந்த வாக்குகள் விழுந்திருக்குமான்னு கேட்டா அவருக்காக மட்டும் அந்த வாக்குகள் விழுந்திருக்குமான்னு இல்லை. ஏன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு அவரோட வாக்குகள் மட்டும் இருந்தா அவர் கடந்த முறையே வந்து அவருக்கு சீட்டு கொடுத்து வந்திருப்பாங்க அதிமுகல. இல்ல அவர் தனியா கூட போட்டிட்டு ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஆனா அப்படியான சூழல்கள் இல்லை. ஸோ அவருக்கு வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு இந்த கேண்டிடேட்டுக்குலாம் வந்த வாக்குகள் வந்து சொற்பமான வாக்குகள் இருந்திருக்கும். அது போக பெரும்பான்மையாக வந்த வாக்குகள் வந்து விஜய் அவர்களுக்கும் விசிலுக்காகவும் விழுந்த வாக்குகள் தான். தொகுதிக்கு அறிமுகமான நபர்கள் ஒரு குறைஞ்சபட்சம், அதுவும் ஆடட் தானே, எல்லாத்தையும் சேர்ந்தது கலெக்டிவா தானே. அவருக்கு விஜய் அவர்களுக்கு மட்டும் வர்றது அப்படின்றத வந்து அது வந்து அதனால எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் அவர்களுக்கு மட்டும் வர்ற வாக்குகள் வந்து வாக்குகள் நல்லா வாங்குவார் ஆனால் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னாங்க. அப்போ ஏன்னா அது வந்து ஜெயிக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்காது அந்த வாக்கு அப்படின்றதான் சொல்லிட்டு இருந்தது. அதுல வந்து இது இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. இறுதியாக ஒரு இவ்வளவு ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கு. நீங்க தாவேக்கா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த கட்சிகள் என்ன பண்ணல, என்ன பண்ணா அடுத்து வர தேர்தல்கள்ல திராவிட கட்சிகள் தங்களை முழுவதுமாக வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், முழுவதுமாக வந்து மறுசீரமைப்பு பண்ண வேண்டியது இருக்காங்க. மொத்தமாக தலைவர், அதாவது எல்லாமே எல்லா கட்டங்கள்லையும் எல்லா மட்டங்கள்லையும் தலைவர்கள் தொடங்கி அவர்கள் பேசுவது தொடங்கி அவருடைய அப்பியரன்ஸில் தொடங்கி அவர்கள் செய்தி தொடர்பாளர்கள் தொடங்கி அவர்கள் எப்படி என்ன மொழியில் பேசுகிறாங்க, என்ன லாங்குவேஜில். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதே கூட கொஞ்சம் ரொம்ப தூய தமிழாக இருக்கும். இதுவே கூட வந்து கொஞ்சம் அந்நியப்பட்டாங்க. இன்னும் இப்போ அதை நோக்கி திமுக கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் முழுமையாக வரல. இப்போ தான் ரொம்ப ஒரு 1% சொல்லலாம், 1% 2% ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இருக்க மாடர்ன் தமிழ்நாட்டுக்கு, இந்த மாடர்ன் தமிழ்நாட்டுக்கான காரணம் வந்து 2 திராவிட கட்சிகள் தான். ஆனால் இந்த 2 திராவிட கட்சிகளும் இந்த நவீன தமிழ்நாட்டுக்கு ஏற்றவாறு இன்னும் மாறலை அப்படின்றதான். ஸோ நவீன தமிழ்நாட்டுக்கு ஏற்றவாறு தங்களை அவங்க வந்து தகவமைச்சுக்கணும் அப்படின்னு தான். ஓகே, விரிவான பார்வை முன் வச்சிங்க. நன்றி. நன்றி மகேஷ். நன்றி.